சின்ன வயசில் நாமெல்லாம் போயிருப்போம். இந்த பேபி ஸ்கூல், அங்கன்வாடி, பால்வாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கான இப்போ வந்து அதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு வந்து இப்போ அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விக்ரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதில் சில வழக்கு விவரங்கள் எல்லாம் இருக்குல்லங்க சார், அதை பற்றி பேசலாம். ஆக்சுவலி நான்லாம் பள்ளிக்கூடம் போகல, நீங்கள் போன அந்த பேபி ஸ்கூல்லாம் போகல. எங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் 1வது தான். அதனால் ஒருவேளை நாங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மாவோட ரொம்ப காலம் இருந்திருக்கும், 5 ஆண்டு காலம். ஸோ இந்த பால்வாடி ஸ்கூல் என்று சொல்லப்படுவது மோஸ்ட்லி ஃபார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு குழந்தைய ஒரு ஓரத்தில் தள்ளி போய் அங்கே இருக்கிற ஆயாக்களோடவும் சாப்பாடு கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, டிவி போடுறது, அப்புறம் உதாரணமாக காலை நீட்டின்னு ஒன்று படுத்துன்னு சாஞ்சின்னு எல்லாம் செய்வாங்க இந்த பால்வாடி ஸ்கூலில். அரசே நடத்துகிற ஒரு மாண்டிசோரின்னு வச்சுக்கலாமே. மாண்டிசோரின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் பெரிய பெத்த பேர். இங்கே பால்வாடின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே நடத்தக்கூடிய ஒரு மாண்டிசோரி தான் இந்த பால்வாடி ஸ்கூல் என்று. இதுக்கு நார்மலி இதுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும், சாப்பாடு செய்யணும், ஒரு ஓரமாக அந்த இதெல்லாம் செய்வாங்க. அந்த தே ரிமைன் ஃபார் 2 hours 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் ஒரு 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டிங்க தான் வந்து கூட்டுவாங்க. ஏன்னா அப்பா அம்மா தான் வேலைக்கு போயிடுறாங்களே, அதனால தாத்தா பாட்டிகள் வந்து தான் அழைச்சின்னு போவாங்க. நம்ம வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி. இப்போ என்னுடைய பேரனை வந்து என்னுடைய மனைவி அழைச்சின்னு வராங்கன்னு சொன்னால் எஸ், இட் இஸ் குவைட் பாசிபிள் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து அப்பா அம்மா வந்து வேலைக்கு போயிடுறாங்கன்னா அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கூலு. ப்ளஸ் இதில் ஒரு முன்னேற்றமாக ஒரு மோட்டிவேட்டடாக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல பழக்கங்கள் சொல்லித்தராங்க. அடங்கி உட்காரணும், கை கட்டிக்கலாமா வேண்டாமா, பேசுறது எப்படி பேசணும், அழகாக பேச முடியுமா, தமிழ் பேசணுமா, தெலுங்கு பேசணுமான்ற விஷயங்கள்லாம் அங்கதான் அந்த ஊட்டச்சத்து மாவுகள் கூட தராங்க. ஆமாம். அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி, திங்கக்கிழமை இந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் கிழங்கு ஊட்டச்சத்து அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதை பாதுகாக்கிறது இந்த ஆர்கனைசரிங் மாதிரி அந்த ஒரு ஆர்கனைசரும் இருப்பாங்க, அமைப்பாளர். அமைப்பாளர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி, அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்காங்க. சில நேரம் குழந்தைங்க தூங்கிடும், சில நேரம் 1க்கு போகும், 2க்கு போகும், அப்புறம் மற்ற குழந்தைங்க மேலே வாந்தி எடுத்திருக்கோம். இதுங்களெல்லாம் இந்த வேலைகள்லாம் வந்து இந்த குழந்தைகள் என்னென்ன சேட்டை பண்ணுதோ அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து இந்த அமைப்பாளர்கள் அல்லது அங்கன்வாடி பணியாளர்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவர் நீங்கள் சொல்கிற அந்த விக்ரம் என்று சொல்லப்படுபவர், அவங்க அம்மா வந்து அங்கன்வாடியில் வேலை செய்திருந்தாங்க. அங்கன்வாடியில் வேலை செய்யும் போது இறந்துடுறாங்க. ஏதோ அரசு பணியில் இருந்தாங்க. ஆனால் அரசு பணியில் இருக்கும்போது இறந்துடுறாங்க. இப்போ இவர் விக்ரம் என்ன பண்ணார், ஐயா என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, அதனால கருணை அடிப்படையில் எனக்கு வேலை கொடுங்க, எங்கள் அம்மாவனுடைய வேலையை. ஆக ஜென்ரலி வந்து பெண்களுக்கு மட்டுமே இந்த அரசு பணி கொடுக்க முடியும். அங்கன்வாடி ஸ்கூலில் பெண்களுக்கு மட்டுமே தான் முதலிடமாக இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லைன்ற மாதிரி தெரிய வருது. அதனால் இது சம்பந்தமாக வந்து ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் கிட்ட தான் வருது. இது பார்த்துட்டு அந்த பெட்டிஷன் போடுறார் திரு விக்ரம் அவர்கள், எங்கள் அம்மா வேலையை எனக்கு கொடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி. அதுவும் கருணை அடிப்படையில் கம்பேஷனேட் போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த வேலையில் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்காம எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவர் ஜட்ஜி என்ன சொல்கிறார், ஃபார்வேர்ட் பண்ணுறாரு. இது கன்சிடர் பண்ணி 8 வாரத்துக்குள்ளே இவருக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். அவர் முதல்ல நீதிமன்றத்தை நாடுபடுது. ஆமாம், தமிழ்நாடு அரசு வந்து விக்ரமை பணியில் அமர்த்தவில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்பி அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி வரும்ல, ஒரு செகண்ட் ஹியரிங் மாதிரி வருது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மாதிரி சொன்னதை செய்யல, நீதிமன்றம் சொன்னதை. அந்த அதுக்கு என்னதுக்கு இந்த நீதிமன்றம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஜெயஸ்ரீ முரளிதரன்றவங்க தான் அதனுடைய இன்சார்ஜ் பொழுது, சமூக நலத்துறை செயலாளர். அவங்க வந்து கோர்ட்டில் நின்றுறாங்க. வேறு வழி, கோர்ட்டு கூப்பிட்டா வந்து தானே ஆகணும். அதனால் அவங்க வந்து நிற்கும்போது அதுக்கு வந்து ரவீந்திரன் நினைக்கிறேன், ஒரு அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், ஏஏஜி, அரசு வக்கீல், மூத்த அரசு வக்கீல்களில் ஒருத்தர், அவர் வந்து சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி வந்து திஸ் ஆனரபிள் கோர்ட் ஹஸ் ஸ்டேட் திஸ் ஆர்டர். இதே நீதிமன்றம் மற்றவர்களுக்கு யாருக்கு வேலை கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கு மட்டும்தான் கருணை அடிப்படையில் வேலையை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கே,
அது இன்னும் நிலுவையில் இருக்க. அப்படின்னும் போது இந்த ஆணுக்கு, இந்த விக்ரமுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறார். ஏன்னா கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கில் வந்து இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஒரு வேளை இறந்து விட்டால் அவர்களுக்கு மாற்றாக கருணை அடிப்படையில் வேறு ஒரு பெண்மணிக்கு தான் கொடுக்க முடியுமே ஒழிய ஒரு ஆண் மகனுக்கு கொடுக்க முடியாது என்பதை அவர் சுட்டி காட்டுறாரு. அங்கன்வாடி என்று சொல்லப்படுவதை வந்து குழந்தைகள், சிறுவர்கள், அதாவது பால்வாடின்னு சொன்னாலே வந்து பால் குடிக்கிற குழந்தைகள் தானே. இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி, 1ஆம் வகுப்பு சேர்றதுக்கு முன்னாடி அதில் மோஸ்ட்லி இந்த கருணை, அன்பு, ஒரு பாசம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து அவ்வளோ டாலரன்ஸ் இருக்கான்றது எனக்கு தெரியல. இல்லை நான் சொல்கிறேன், இருந்துச்சுன்னா அவங்க போய் செய்வாங்கல்ல, அதனால சொல்கிறேன். ஆனால் இதை வந்து நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் என்ன சொல்லுது, ஆண்களுக்கும் அந்த மாதிரி கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு நல்ல மனசு பண்ணி ஆண்களுக்கும் கொடுக்க சொல்லி ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த ஜியோ வந்து அண்டர் சேலஞ்சு அந்த நீதிமன்றத்தில் இருக்குது, அது ஸ்டேயில் இருக்குது, தடை பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்களை கொடுக்கலான்றத நீதிமன்றம் தடை பண்ணி, எஸ், அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்றதை வந்து தடை பண்ணியிருக்கு. வழக்கு நிலுவையில் இருக்கிறது இன்னும். அப்படின்னும் போது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லப்படுவதே வந்து இட் இஸ் நாட் எ ரைட், உரிமை என்று சொல்ல முடியாது. இது ஒரு சலுகை, பிரிவிலேஜ். கருணை அடிப்படையில் கொடுக்கும் வேலை ஒரு பிரிவிலேஜ், சலுகை என்று தான் கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய ரைட்னு சொல்ல முடியும். நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது பாவப்பட்டு தரதாங்க சார். எஸ், கருணைனாலே பாவம் தானே, அன்பு. ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 மாதம் 60 நாள் லீவுன்னு வைங்களேன். அது நாங்கள் போய் என்னுடைய ரைட்டு அப்படின்னு நான் கேட்டால், நோ, இட் இஸ் ஒன்லி ப்ரிவிலேஜ் அப்படின்னு ஜென்ரல் சர்வீஸ் ரூல்லே இருக்கும். அது இட் இஸ் ஒன்லி ப்ரிவிலேஜ். அந்த மாதிரி இந்த ப்ரிவிலேஜாக தான் இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்களே ஒழிய, அதுவும் பெண்களுக்கு தான் இப்போ கொடுத்துட்டுருக்காங்க. ஆண்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னது வந்து ஸ்டே நிற்குது, கோர்ட்லேயே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. எனவே தற்சமயம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு விளக்கம் சொல்கிறாரு அந்த மூத்த அரசு வழக்கறிஞர் அவர்கள். அரசு தரப்பில் இதான் விளக்கம். அப்புறம் அப்படியே நான் இன்னும் ஆர்டர் எதுவும் பாஸ் பண்ணல அது சம்பந்தமாக, அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இனிமேல் வந்து அந்த செக்ரட்டரி ஜெயஸ்ரீ அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, டிஸ்பென்ஸ் வித்து அவங்களுடைய ப்ரிசன்ஸ் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறேன், வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அங்கன்வாடி பணியாளர் பெண்ணாக இருந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா கருணை அடிப்படையில் யாருக்கு வேலை கொடுக்க முடியும் தற்சமயம்னு சொன்னால் பெண்களுக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ ஆண்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கலாம். அதுக்கு தான் ஸ்டே இருக்குது கோர்ட்டில். அதை முடிச்சுட்டு வந்த பிறகு ஆண்களுக்கும் வந்து அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு வருதோ அந்த முடிவின் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பட் அதை விட கொஞ்சம் வேறு கணக்கு வழக்கு அந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கானதாக இருக்கும். பட் லெட் அஸ் see அந்த கோர்ட் என்ன சொல்லுதோ அதை தீர்மானித்து தான் அதுக்கப்புறம் ஒரு உத்தரவு வர வேண்டும். அந்த உத்தரவு வரும் வரை பெண்களுக்கு மட்டும்தான், அரசு பணியில் இருந்த அங்கன்வாடி பெண் இறந்து விட்டால் பெண்களுக்கு மட்டும்தான் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த நீதிமன்றம் அல்லது சட்டம் சொல்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம்.